வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கால் குழம்பு எப்படி செய்யறதுனா பார்க்க போறோம். சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நியூ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்க்கலாம். கால், மஞ்சள், வெங்காயம், தக்காளி, மிளகாய், உப்பு, பெப்பர், ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். நல்லா கொதிச்ச தண்ணியை நம்ம கால் இருக்கு இல்லையா அதில் ஊற்றி ஒரு 5 to 10 minutes நல்லா விட்டுடுங்க. இது எதுக்காகனா நம்ம கால் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு பீஸை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதில் கணக்கு தெரியாத சின்ன முடி இருக்கும். அதை நைஃபை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் அப்புறமா கோல்டு வாட்டரில் போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய கால் ரொம்பவே க்ளீனாக இருக்கும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் கறியெல்லாம் அலசிட்டு அதில் சேர்த்துடலாம். நான் 2 கால் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கறி முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நான் வெங்காயம் தக்காளியிலே தண்ணி வரும். கறி நல்லா வேகணும், அந்த அளவுக்கு தண்ணி வேணும். இது வந்து நம்ம 5 to 6 விசிலுக்கு நல்லா வேக விடணும். இப்போ எல்லா கறியும் போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. நறுக்கிய வெங்காயம் 2 தக்காளி. இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுடுங்க. ஏன்னா மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும், அதுக்காக தான். நம்ம வீட்லேயே யூஸ்வலாக குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தூளையே இதுக்கு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள், காரம், வெங்காயம், தக்காளி, கால் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ இதை வந்து 5 to 6 விசிலுக்கு வேக விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு. பார்த்தீங்கன்னா நல்லா கழண்டு வரும். அதுதான் நம்மளோட கறி வெந்திருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கான பதம். அதுதான் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் 2 விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஆக்சுவலாக தண்ணி ஊற்றினேன், அதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா குழம்பு தேவையில்லையா, சூப்புக்காக தேவையான அளவு தண்ணி, கல் உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்க்கலை, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு காரத்தோடு நல்லா சேரணும், உப்பு காரம் எல்லாம் சேரட்டும். 2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் தான் வந்து இதுக்கு ஹைலைட்டே. எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நீங்கள் அது பெப்பர் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இஞ்சி பூண்டு சோம்பு இது நல்லா நீங்கள் பேஸ்ட்டு போட வேண்டாம், நல்லா நசுக்கி போட்டிங்க இல்லை மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கனாலுமே அது நல்லா கரகரப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க குழம்புல அதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேங்காய் பால் வேணுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும் குருமா மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.